எல்லோரும் அமர்வோம். ஒளி முன்னுரை. மக்கள் மனங்களில் ஒளியேற்றும் திருவிழா, இருளகற்றி ஒளியேற்ற இத்திருவிழா. ஒளியாக உலகுக்கு வந்த இறைமகன், வழிகாட்டி வந்த விடிவெள்ளி அவரே. அருட்பெரும் ஜோதியாக அவரை ஒளியேற்றி வழிபடுவோம். முன்னோக்கி செல்லும் பாதையில் தெளிவு வேண்டும், அதற்கொரு கொள்கை வேண்டும். இலக்கணமாக திகழும் எம் முன்னாள் பங்கு தந்தை அருட்பணித்த அதே அவர்களை எளிமை என்ற திரியை ஏற்றி ஒளிர்க்க அன்புடன் அழைக்கிறோம். உலகுக்கு ஒளியாம் இறைவார்த்தைகள், வாழ்வாக்கும் பாதையில் பயணிக்கும் பாதங்கள், இறை முத்துக்களை விதைக்க வந்திருக்கும் முரசங்கோடு பங்கு இணைத்தந்தை அருட்பணி அஷ்டன் பால் அவர்களை இறைவார்த்தை ஒளியேற்ற மகிழ்வுடன் அழைக்கிறோம். இதய கதவுகள் திறந்தால் இறை அழைப்பை ஏற்றிடுவோம். ஏற்ற வாழ்வை அர்ப்பணத்துடன் எம் பங்கை வழிநடத்திடும் அருட்பணி அலெக்ஸ் அவர்களை அர்ப்பண ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். நற்செயல்கள் செய்வது நமது மகிமைக்காக அல்ல, அது கடவுளின் மகிமைக்காக. தன்னம்பிக்கையோடு பிறருக்கு பணிகளை முன்னெடுத்து செல்லும் முன்னாள் இணை பங்கு தந்தை அருட்பணி ராஜேஷ் அவர்களை பிறந்தன ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். தன்னலமின்றி எதிர்பார்ப்பின்றி அன்பு கொண்ட சமூகம் அன்பியம் என்ற விருது வாக்கை நெஞ்சிலேற்றி பொறுப்புணர்ந்து செயல்படும் புனித தோமா மற்றும் புனித லூர்து அன்னை அன்பிய தலைவர்களை ஒற்றுமை என்ற ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். கல்லுக்குள் ஒளிந்திருக்கும் சிற்பங்கள் கலைஞரின் விரல்களால் வெளிப்படும். சிறாரை செதுக்கும் சிறார் இயக்கங்கள், பமரசபை சிறுவழி இயக்க வழிகாட்டிகளை அன்பு என்ற ஒளியேற்ற மகிழ்வுடன் அழைக்கிறோம். வாழ்வு ஒளியாக வேண்டும், சேவைகள் திரியாக வேண்டும். கடைநிலை மனிதனும் ஒளிர்ந்திடுவான். சேவைகள் சிறந்திடும் கத்தோலிக்க சேவா சங்க பெண்கள் மற்றும் பொது மரியாதை சேவை தலைவர்களை சேவை திரியேற்ற ஒளிர செய்ய அன்புடன் அழைக்கிறோம். நமது பாதுகாவலர் திரு அந்தனியாருடைய விழாவை நாம் இரண்டாம் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நம் அனைவருக்காகவும் இந்த இரண்டாம் நாள் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தி வந்திருப்பவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ததவி அவர்களை நமது பங்கு தந்தை சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம்.
இந்த நாளில் ஏழ்மை மற்றும் எளிமை இறை சமூகமாக இந்த தலைப்பில் தூய பிரான்சிஸ் அசிசியாருடைய சிந்தனைகளை நமக்கு மறைவுரையாக வழங்க வந்திருப்பவர்கள் அருட்தந்தை அஸ்வின் பால் அவர்கள். தந்தையவர்கள் முரசங்கோடு இணை பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தையவர்களையும் நமது பங்கு தந்தை சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருகை என வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த திருப்பலியானது அருள் பிரேம்குமார் விக்டோரியா ராணி குடும்ப கருத்துகளுக்காகவும், சசி விஜயகுமார் ஷாலினி அபித் குடும்ப கருத்துகளுக்காகவும், பிளாரன்ஸ் ஹென்றி ரிச்சின்ஸ் பிரிஜித் பிரின்சி குடும்ப கருத்துகளுக்காகவும், அருள்தாஸ் புஷ்பராணி அஜித் குடும்ப கருத்துகளுக்காகவும், கிளமென்ட் நிர்மலா ஜோஸ்கோ ஆர்வின் குடும்ப கருத்துகளுக்காகவும், சத்யநேசன் சிசிலி குடும்ப கருத்துகளுக்காகவும், நேச சிஜின் ரெஜிசா குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜோஸ்பர் ஷீபா குடும்ப கருத்துகளுக்காகவும், திருஜவா செலின் குடும்ப கருத்துகளுக்காகவும், சஜீவா ஷீஜா ஜனுஷ்கா ஜெனிஷ் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜான் விக்டர் டாமினி கவின் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜான் எட்வின் டைட்டஸ் ஃப்ளாரிடா ஆஷ்லின் அபிஷேக் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஏசுதாஸ் ஜாய்ஸ் சஜின் அனிதா ஜோபின் ஷனா ஜோபின் சபனா குடும்ப கருத்துகளுக்காகவும், பிரான்சிஸ் கிளாரமால் எட்வின் குடும்ப கருத்துகளுக்காகவும், பிரின்ஸ் மெட்ரிகா ஜெபின் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜியோ குடும்ப கருத்துகளுக்காகவும், ஆக்லின் ஜெசியா குடும்ப கருத்துகளுக்காகவும், அப்புமணி கவிதா அலினா குடும்ப கருத்துகளுக்காகவும், பெனிலா மன்னித்தோட்டம் குடும்ப கருத்துகளுக்காகவும், ராபின்சன் விஜயா அருண் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் திருமதி கலா ஜெயந்தி குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் திரு ஜெயசிங் திருமதி ஸ்ரீஜா சந்தியா திருமதி கன்னிமரியா குடும்ப வேண்டுதல் படியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் திரு ஜான் கென்னடி திருமதி ரோஸ்வெல் குடும்ப கருத்துகளுக்காகவும், வின்சென்ட் ராஜ் புஷ்பகலா டோனினிக்ஸ் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு இன்றைய நாளில் நாம் ஆலயத்தில் சுமந்திருக்கக்கூடிய நமது கருத்துக்களை ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஆண்டவரின் அருளை இந்த கல்வாரி பணி வழியாக இறைஞ்சுவோம். அனைவரும் திருப்பலியில் பங்கேற்க எழுந்திருக்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புமிக்க அருள் தந்தையரே, இறை மக்களே, விருந்தினர்களே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து புனித தோமா மற்றும் புனித லூர்து அன்னை அன்பியங்கள் சிறார் இயக்கம், கத்தோலிக்க சேவா சங்கம் பெண்கள் மற்றும் பொது மரியாயின் சேவையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இன்று ஏழ்மை மற்றும் எளிமையான சமூகமாக என்ற இறை சிந்தனையை வாழ்வாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏழ்மை என்பது வறுமையையும், எளிமை என்பது ஆடம்பரமற்ற உயரிய வாழ்வையும் குறிக்கிறது. இன்றைய திருவிழா வாசகங்கள் நமக்கு கிறிஸ்துவ வாழ்வின் முக்கிய கூறுகளாக மனம் திரும்புதல், தாழ்மை, உலக பற்றற்ற தன்மையை எடுத்து கூறுகிறது. இயேசு தன் சிலுவை, சாவு, சீடர்களின் பாதங்களை கழுவுதல் போன்ற நிகழ்வுகளால் தாழ்மையை நமக்கு முன்மாதிரியாக தருவதையும், தாழ்மைக்கு பரிசாக இறைவன் உயர்த்ததையும் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வழிபாடுகளை விட இறைவனுக்கு மனமாற்றமே தேவை. இருப்பதை தேவையில் இருப்போருக்கு பகிர்ந்து கடைநிலை மக்களை கண்ணோக்கி நீதிக்கு குரல் கொடுத்து வாழும் வாழ்வே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை. தாழ்ச்சியுடைய நெஞ்சம் அமைதியில் மகிழும். அன்னை மரியாவின் தாழ்ச்சி அவரை உலக தாயாக மாற்றியது. திருமுழுக்கு யோவானின் தாழ்ச்சி அவரை போல் உயர்ந்த மனிதன் யாருமில்லை என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டது. எனவே கடவுளுக்கும் மனிதருக்கும் முன்பாக தாழ்ச்சியுடையவர்களாய் பிறருக்கு பணிவிடை செய்து ஏழ்மை மற்றும் எளிமையான சமூகமாக உருவாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம்.
கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய விழா நாட்களில் இறைவனுடைய அருளை நமது பாதுகாவலர் வழியாக சிறப்பான வகையிலே பெறுகின்றோம். அந்த அந்தோனியார் நம் குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்காக இறைவனிடம் பிறந்து பேசுவோம். நமது குடும்பங்களில் தேவையான நிறைவும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெற்றிடவும் திருப்பலி வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். சமூக உறவுகளின் தாக்கத்தினாலும் போதைப் பொருட்களால் எங்களை தந்தைகளின் பொறுப்புகளை மறந்து நீதி பொருட்காமல் வாழ்ந்த தகுதியாக பணிய முடியும். திரு அவை முன்னெடுக்கப்பட்ட செயல்பாடுகளை செய்ய முன்வராத தருணங்களுக்காக மன்னியும் இறைவா மன்னியும். எல்லாம் இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவா, புனித அந்தோனியாரை விண்ணகர் படிப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும், எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எசாயா இறைவாக்கினர் எழுதிய நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தீய செயல்களை நமது நற்செயலால் மாற்ற இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். நற்செயல்கள் ஒவ்வொன்றும் நம்மை புடமிடும், நம்மை தூய்மைப்படுத்தி இறைவன் தரும் நற்கனிகளை உண்ண அழைக்கும். இறைவனின் குரலுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரையிலான இறைவார்த்தைகள். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுனில் இருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Amen.
மனசோலை
இன்றைய இரண்டாம் வாசகம் புனித பவுல் பிலிப்பி நகர இறைமக்களுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இத்திருமுகம் ஒற்றுமையில் மகிழ்ச்சியும் இயேசு கிறிஸ்து வழியாக கிடைக்கும் என்பதை அழுத்தமாக எடுத்திருக்கிறது. தாழ்ச்சியுடையவர்களுக்கு இறைவன் தந்தது என்ன என்பதை எடுத்து கூறும் இம்வார்த்தைகளை வாசிக்க கேட்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 4 முதல் 12 வரை. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றை அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனதை உங்களிடம் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கின்றதை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்று கருதவில்லை. ஆனால் தம்மை வெறுமையாக்கி அடிமையை வெளியேற்று மனிதனுக்கு ஒப்பானார். மனித உருவம் தோன்றி சாவை இருக்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை இருக்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தடுத்துக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணோர் மன்னவர் கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிடுவார். தந்தையாம் கடவுள் மனசுக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாளுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருளாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19 முதல் 24 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19 முதல் 24 முடிய. மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் திருவும் அழிந்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ திருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை.
உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் கோடி 60ஆம் புனித அந்தோனியாரின் பங்கு குடும்ப விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுமைகள் எண்ணற்றவை, அதிசயங்கள் அளவற்றவை. அனைத்திலும் நம்பிக்கை நிறைவானது. ஏழ்மை எளிமை என்ன வித்தியாசம்? நிர்ணயிக்க தெரிஞ்சுக்கல. ஏழ்மை மற்றும் எளிமையின் இறை சமூகமாக என்ன வித்தியாசம்? ஏழ்மைக்கு எளிமைக்கும் அந்த எழுதுக்கு இல்லுமாறு இருக்குல்ல, பிள்ளாளா, அதனை வித்தியாசம். தமிழின் அருமையும் தமிழின் அற்புதமும் வார்த்தைகளின் ஜாலங்களில் உள்ளது. உதவி என்பதற்கும் உதவுதல் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. பணிவு என்பதற்கும் பணிதல் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. அதுபோன்றே ஏழ்மை என்பதற்கும் எளிமை என்பதற்கும் வேறுபாடு உண்டு. நாம் நம்பிக்கை கொண்டவரா, நம்பிக்கை ஆளவரா? திருமணத்தை பெற்று திரு அவை உறுப்பினர்களாக உண்மையான தந்தை மகன் தூய ஆவியாரின் உடன் பயணிப்பவர்களாக இந்த உலகை மீட்ட இறைவனின் சீடர்களாக வாழ்கின்ற நாம் நம்பிக்கை கொண்டவர்களா, நம்பிக்கை ஆளர்களா? கொஞ்சம் சவுண்டா, வாய் ஒரு வாயை செய்தால் தெரியுது, கொஞ்சம் சவுண்டா இருக்கு. எந்த பதிலுமே தவறானதல்ல. ஏனென்றால் என்னுடைய புரிதல் வேறு, உங்களுடைய புரிதல் வேறு, இந்த சின்ன பிள்ளைகள் வைத்திருக்கின்ற புரிதல் வேறு. காலங்கள் மாறுகின்ற பொழுது வார்த்தைகள் வாசித்து அதை அறிந்து கொள்கின்ற பொழுது மாற்றம் பெறுகின்றது. இது எத்தகைய மாற்றத்தை கொண்டிருக்கிறது என்றால், ஒரு ஆசிரியர் அவரிடம் சில மாணவர்கள் பயின்று வருகின்றார்கள். அப்பொழுது ஒரு நாள் உணவு அல்லது பசி பட்டினி என்ற அந்த முக்கியமான வாழ்வாதார படிப்பினையை அவர் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார். ஏன் உணவை வீணடிக்க கூடாது, உணவின் முக்கியத்துவம் என்ன, அந்த உணவிற்காக இந்த உலகில் ஒவ்வொரு மனிதர்களும் படுகின்ற பாடுகள் என்று அவர் சொல்லி அந்த மாணவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே இருந்த 2 மாணவர்கள் அந்த வகுப்பு முடிந்த பிறகு அந்த ஆசிரியரை பார்த்து, நாம் உணவு உண்கின்றோம், நமக்கு உணவு விவசாயத்தின் மூலம் வருகின்றது, நாம் அந்த உணவை தயாரிப்பதற்கும் அதை சேமித்து வைப்பதற்கும் ஆற்றலும் அறிவும் பெற்றிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மரங்கள் எவ்வாறு உணவு உட்கொள்கின்றன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆசிரியர் சிறு பிள்ளைகளின் ஆர்வத்தை பார்த்து கூறுகின்றார், அவை இந்த பூமியில் உள்ள நீரின் மூலமும் இந்த பூமியில் பொழிகின்ற மழை மற்றும் வீசுகின்ற காற்று, சூரிய ஒளி ஆகியவற்றின் மூலம் அந்த உணவை அது பெற்றுக்கொண்டு வளர்கிறது என்று கூறுகின்றார். அப்பொழுது அந்த மாணவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள், மழை இல்லாத காலத்தில் அவர்களுக்கு யாரு உணவளிப்பது என்று. நமக்கு வெயில் காலங்களில் உணவு கிடைப்பதில்லை, அதுபோன்று அவர்களுக்கு அந்த மழை இல்லாத காலங்களில் யார் உணவளிப்பது என்று
கேட்ட பொழுது அதை இந்த சமூகத்தில் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் செய்வார்கள் என்று அவர் கூறுகின்றார். அதை மனதில் வைத்துக் கொண்டிருந்த இந்த மாணவர்கள் சிறிது காலங்களுக்கு பிறகு ஒரு தோட்டத்தில் ஒரு சின்ன செடியை பார்க்கின்றார்கள். அதில் ஒரு மாணவர் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் வந்து பார்த்துட்டு போவார். இன்னொரு பையன் யாருக்கும் தெரியாம காலையிலும் மாலையிலும் தண்ணி ஊற்றி கொண்டிருந்தான். அதை பார்த்து கொண்டிருந்த இந்த காலையில் மாலையில் வந்து செல்கின்ற அந்த மாணவனை பார்த்து கொண்டிருந்த ஆசிரியர் நினைத்தார், இவன் தான் தண்ணி ஊற்றுகிறான் என்று. அந்த செடி நல்லா வளர்ந்து இந்த பூ விட்ட பொழுது இந்த மாணவனை முன்னதாக அழைத்து அந்த செடியை பார்த்து கொண்டதற்கு பாராட்டு கூறுகின்றார். அப்பொழுது அந்த மாணவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் செடியை போய் காலையிலேயும் மாலையிலேயும் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு வந்தேன், அதுக்காக இதற்கு பாராட்டு அவன் புரியாமல் பார்க்கின்ற பொழுது அந்த ஆசிரியர் கூறுகின்றார், நான் அன்று ஒரு பாடம் உங்களுக்கு உணவை பற்றி கூறி தந்தேன், அதை நீங்கள் கேட்டுவிட்டு சென்று விட்டீர்கள். 2 மாணவர்கள் வந்து என்னிடம் கேட்டார்கள், அதில் இவன் ஒரு தாவரத்தை ஒரு செடியை கண்ணும் கருத்துமாக தண்ணீர் ஊற்றி வளர்ந்தான் என்று. அப்பொழுதுதான் நம்மளுக்கு புரிந்தது ஆசிரியர் தவறாக உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்று. அப்பொழுது அவர் எதுவும் கூறாமல் மீண்டும் அந்த வகுப்பு முடிந்த பிறகு அந்த இன்னொரு மாணவன் நினைத்துக் கொண்டு, ஐயா நான் தண்ணீர் ஊற்றவில்லை, அந்த செடி வாடி விட்டதா நன்றாக இருக்கிறதா என்பதை மட்டுமே நான் பார்த்து வந்தேன், இவன் தான் தண்ணீர் ஊற்றியவன் என்று அவன் கூறுகின்றார். இறை சங்கத்திலிருந்து எதை உணர்த்துகிறது என்றால், நமக்கு நம்பிக்கை மனதில் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோம் என்பதையே சிந்திக்க இந்த மைய கருத்து அளிக்கின்றது. ஏனென்றால் ஏழ்மை அல்லது எளிமை என்று பார்க்கின்ற பொழுது இயேசுவை நாடி வந்த பல மனிதர்கள் அவரை பின்பற்ற விரும்பினார்கள். ஆனால் அவர்களால் அந்த ஏழ்மையை ஏற்றுக்கொள்ள முடிந்தது, எளிமையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் அந்த அதிக முறை ஆங்கிலத்தில் வாசித்த அந்த இயேசுவை பின்தொடர விரும்பிய அந்த செல்வந்தர் இயேசுடன் வந்து கேட்டது, நான் உங்களை பின்பற்ற வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு கூறுகின்றார், நீ ஏழைகளுக்கு உதவி செய்து இந்த திருச்சட்டத்தில் குறிப்பிட்டது போன்று அனைத்து கடமைகளை நிறைவேற்றி வந்தால் என்னை பின்பற்றலாம் என்று கூறுகின்றார். அப்பொழுது நான் கூறுகிறேன், நான் அனைத்தையும் செய்து வருகின்றேன், அந்த திருச்சட்டத்தை முழுவதுமாக பின்பற்றி வருகின்றேன், இன்னும் என்ன குறைகள் என்று கேட்கின்ற பொழுது, உன்னிடம் உதவும் எண்ணம் உள்ளது, ஆனால் செல்வத்தின் மோகமும் மனதில் உள்ளது. அதற்காக தான் அவர் குறிப்பிடுகின்றார், அனைத்தை விற்றுவிட்டு என்னை பின்பற்றி என்று. அப்பொழுது அந்த செல்வந்தர் முகவட்டத்தோடு திரும்பி செல்கின்றார். அதை தான் இந்த நற்செய்தியும் இருவருக்கு நாம் பணிவிடை செய்ய முடியாது. இது எதை உணர்த்துகிறது என்றால், இயேசு ஏழ்மை எளிமைகள் நாம் பார்க்கின்ற பொழுது நமது மனதில் வருகின்றது, அந்த உணவுக்கு வழி இல்லாத அல்லது பட்டினியால் தங்களை வாழ்வை வருத்தி கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களைப் போல இயேசு வாழவிற்கு நம்மை வாழ அழைக்கிறார் என்று. ஆனால் இறைவனின் சித்தம் அதுவல்ல. அனைவரும் ஏழ்மையாக இருந்தால் யார் தான் பிறருக்கு உதவி செய்ய முடியும்? அதனால்தான் அந்த மலைப்பொழிவில் கூட ஏழையரை உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் என்று ஏழ்மை மக்கள் அல்ல, ஏழையரை உள்ளத்தோர். ஏழையின் உள்ளம் என்பது நாம் வெளியே செல்கின்ற பொழுது ஒரு ஏழை மனிதரை பார்த்து வெறும் பரிதாபத்தோடு அந்த மனிதர் பாவம் என்று எண்ணினால் நாம் ஏழ்மையை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த மனிதருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி நம்மளால் இயன்ற உதவிகளை நாம் செய்கின்றோம் என்றால் அப்பொழுதுதான் அந்த எளிமையின் சமூகமாக நாம் மாறுகின்றோம். பொதுவாக ஒரு செயல்பாடுகளை வகுக்கின்ற பொழுது எது எப்படி என்பதை திட்டமிடுவது நமது முதல் கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் இயேசுவும் அதை தான் செய்தவர்களுக்கு, உங்கள் பணிகளை செய்வதற்கு முன்னால் எத்தகைய நிலைப்பாட்டோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இன்னும் அதிகமாக கூற போனால், இந்த ஏழ்மை எளிமை என்பது எதில் வேறுபடுகிறது என்றால் உள்ளத்தில் வேறுபடுகின்றது. ஒரு 40 மாணவர்கள் படிக்கின்ற ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவனுக்கு பிறந்த நாள் என்றால் அந்த 40 மாணவர்களை மனதில் கொண்டு நம்மிடமுள்ள செல்வத்தை காட்டாது பரிவுள்ளத்தை காட்ட அழைக்கப்படுகின்றோம். இது எவ்வாறு அந்த பரிவுள்ளத்தை காட்டுவது என்பதென்றால், உங்களுக்கு தெரியும், பிறந்த நாள் என்ன செய்வோம்? குழந்தைகளுக்கு புதிய உடை அளித்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்போம், நல்ல சாக்லேட் எல்லாம்
கொடுத்து விடுவோம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சாக்லேட் அல்லது அந்த புதிய துணி போட முடியாத அந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது என்ன மனக்கொள்ளும்? எங்களுக்கு இப்படி வாங்க முடியலையே, எங்களை இப்படி போட முடியலையே, இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட எங்களுக்கு வசதி இல்லையே எண்ணுவாங்க இல்ல. அதே நேரத்துல அந்த சாக்லேட் பதிலா எல்லா பிள்ளைகளுக்கும் அல்லது அந்த பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கேல் பென்சில் மற்ற உதவி செய்யற மாதிரி என்னுடைய பிறந்தநாள் வயசுலேருந்து ஆசிரியர் மூலமாக இன்னொரு வழி மூலமாக நாம் செய்கின்ற பொழுது அந்த மாணவர் மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த பிறந்தநாள் கொண்டாடுகின்ற குழந்தைக்கும் என்ன கிடைக்கின்றது? விண்ணகத்தில் ஒரு நல்ல செல்வம் சேர்க்கப்படுகின்றது. உலகத்தில் சேர்க்கின்ற செல்வத்தின் மூலம் நாம் விண்ணுலகில் செல்வத்தை சேர்க்க இறைவன் அழைக்கின்றார். அதற்காக பல வேளைகளில் அந்த செல்வங்கள் என்பது முற்றிலுமாக நாம் இறைவன் வெறுக்கின்றார் என்ற மனப்பான்மை கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் செல்வர்களை அவர் வெறுக்கவில்லை, மாறாக மக்களை ஏமாற்றி அந்த மக்களின் வாழ்வை நசுக்கி புளித்தவர்களை தான் அவர் இருந்தார். அதனால்தான் சக்கையுக்கு மனமாற்றம் அளிக்க அவர் நீ அந்த ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு என்று கூறவில்லை. மாறாக உனது மனதில் இருக்கின்ற தீமையை அகற்றிவிட்டு ஒளியாக நீ மாறு என்பதை அவரது இல்லத்தில் சென்று அந்த இல்லத்திற்கும் அவரது மனதிற்கும் ஒளியாக அவர் மாறுகின்றார். அப்பொழுது கூட அவர் நான் மொத்த செல்வத்தையும் கொடுத்து விடுகிறேன் என்று அவர் கூறவில்லை. காரணம் என்னென்றால் அவரது உழைப்பிற்கு தேவையான பலனை அனுபவிக்க அவருக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. மாறாக நான் ஏமாற்றி சேர்ந்த சொத்துக்களை செல்வங்களை நான் கொடுத்து விடுகிறேன். யாரையாவது நான் வச்சிருந்தால் அவர்களுக்கு 2 மடங்காக திருப்பி கொடுத்துருக்கிறேன் கூறுகிறார். அதுதான் ஏழ்மையின் உள்ளம். ஏழ்மை என்பது நான் உதவி செய்கிறேன் என்று கூறுவது. அதை நான் செய்து காட்டுகிறேன் என்றால் அப்பொழுதுதான் என்ன ஆகின்றேன்? எளிமையாக மாறுகின்றேன். ஏனென்றால் ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தால் அந்த செயல் நமது அறிவிலோ அல்லது நமது இதயத்திலோ பதித்து வைத்திருந்தால் அது எந்த பலனும் தராது. மாறாக அந்த செயலை எப்பொழுது நாம் ஒரு செயலாக்கம் கொடுக்கின்றோமோ அப்பொழுதுதான் அது வல்லமை உள்ளதாக ஒரு அர்த்தம் உள்ளதாக வடிவம் வருகின்றது. எவ்வாறு விண்ணகத்தில் செல்வத்தை சேமிக்கலாம்? நம்ம கடைசி போகும்போது பெட்டி பெட்டியா கொண்டு கல்றையில் போடும்போது பணத்தை கொண்டு போயிடுவோமா? இல்லைன்னா அந்த நல்ல கையில எல்லாத்தையும் அடிக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கூத்தும்போது அந்த பணத்துக்கு வந்துடுமா? எப்படி விண்ணகத்தில் சேர்க்க முடியும்? நம்முடன் வாழ்கின்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமும் நம்முடன் வாழ்கின்றவர்களை அடையாளப்படுத்துவதன் மூலமும் விண்ணகத்தில் நாம் செல்வத்தை சேமிக்கலாம். இயேசு இந்த உலகில் வாழ்ந்தபோது கற்றுக்கொண்ட முக்கியமான ஒரு செயல் அதுவாக தான் இருக்கின்றது. அவர் வெளியே செல்கின்றார், வருகின்றார், போதிக்கின்றார், கற்பிக்கின்றார், சீடர்களுக்கு அதை விளக்கி உண்மைகளை விளக்குகின்றார். அனைத்திலும் அவர் மீண்டும் மீண்டும் கூறுவது உங்களுக்கு அடுத்திருப்பவர்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த அடுத்திருப்பவர்கள் யார் என்று கேட்ட கேள்விக்கு தான் நல்ல சமாரிய நோய் அங்கே வருகின்றது. அந்த அடுத்திருப்பவர்கள் யார் என்றால் என்ன ஆனாலும் எனக்கு உதவி செய்கின்ற மனம் வந்துவிட்டது, நான் உதவி செய்தே ஆக வேண்டும் என்பதற்காக யார் அந்த தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய அனைத்து ஆற்றலையும் செலவழிக்கின்றாரோ அவர் தான் விண்ணகத்தில் செல்வத்தை சேர்க்கின்றார். ஏனென்றால் அந்த நல்ல சமாரிய நோய் வேலை நாம் மீண்டும் மீண்டும் அறிந்ததுதான் அந்த குருவும் லேவியும் திருச்சட்டம் அறியாதவர்களா, ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்களா, அல்லது மக்களால் மதிக்கப்படாதவர்களா? யூத மரபுப்படி மறைநூல் அறிஞர்கள் அல்லது அந்த தலைவரை பெரிய திருநூல் அறிஞர்களுக்கு அடுத்ததாக இந்த குருவும் லேவியும் தான் மதிப்பிற்குரியவர்கள். திருச்சட்டத்தை படித்து தேர்ந்து மக்களுக்கு போதிக்கின்ற கற்பிக்கின்ற நிலையில் இருந்தவர்கள். சமாரியர்கள் ஆலயத்திற்கு போக முடியுமா? யூதர்களோடு பழக முடியுமா? திருச்சட்டத்தை படிக்க முடியுமா? எதுவும் முடியாது. ஆனால் அவரது மனதில் உதவுகின்ற எண்ணம் இருந்தது. மாறாக இந்த இருவரின் மனதில் உதவுகின்ற மன்னம் இல்லை என்று கூற முடியாது. மாறாக எது அவர்களுக்கு கிடைக்கின்றது? நான் இப்பொழுது கோயிலுக்கு செல்ல வேண்டும், இவனுக்கு உதவி செய்துவிட்டால் நான் தீட்டுப்பட்டு விடுவேன் என்று அவர்கள் விலகி செல்கின்றார்கள். இறை நம்பிக்கை சில வேளைகளில் நம்மை என்ன செய்து விடுகிறது? மூடர்களாக அல்லது கண்மூடித்தனமான நம்பிக்கையினால் நம்மையே தவறான பாதைக்கு நாம் சென்று நம்பிக்கை மீது பழி போடுகின்றோம். அந்த நேரங்களில் தான் அந்த நல்ல சமாரியர்
யார் எது என்று தெரியாத ஒரு நபருக்கு உதவி செய்வதன் மூலம் விண்ணகத்தில் செல்வத்தை சேர்க்கின்றார். நாம் அதற்காக தேடி சென்று நம்ம இங்க அடிபட்டிருப்பாங்க, இங்க விழுந்து கிடப்பாங்க, அப்படியெல்லாம் பார்க்கணும். நாம போகின்ற பொழுது பார்க்கின்ற ஏழைகள், ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யலாம். இல்லை என்றால் இறைவா இந்த மனிதனுக்கு உமது அருளாற்றலையும் இறை வல்லமை வழங்கி இந்த நிலையில் அவரை மீட்டு இயல்பு நிலைக்கு மாற்றியவர்கள் என்ற அந்த ஒரு சில வினாடிகள் ஒரு இறைவேண்டலை உள்ளார்ந்த அர்த்தத்தோடு நாம் வேண்டுகின்றோம் என்றால் அந்த இறைவேண்டல் நமக்கு விண்ணகத்தில் செல்வமாக சேர்கின்றது. ஏனென்றால் பார்த்துவிட்டு பாராமுகமாக செல்வதுதான் நம்மை மிகப்பெரிய என்ன மாற்றுகின்றது, பாவிகளாக மாற்றுகின்றது. இயேசு மீண்டும் மீண்டும் கூறியது, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று. அதைதான் நமக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு இறைவேண்டலிலும் கூறிக்கொண்டிருக்கின்றார். இருளில் இருந்த மக்களுக்கு ஒளியாக அந்த இறைவனை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது மீண்டும் நாம் இருளுக்கு சென்று விடாதவாறு நாம் ஒளியாக மாறி பிறருக்கு அந்த இருளினை அகற்றினவர்களாக ஒளியாக மாற அழைக்கப்பட்டுள்ளோம். அதற்கு ஏன் இந்த ஏழ்மை அறிந்தால் நாம் கொண்டாடுகின்ற பிரான்சிஸ் அவசியின் அந்த வார்த்தைகள், அந்த வாழ்வு ஏன் நமக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறது என்றால், இன்றைய நாளில் இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கொடூர எண்ணங்களை விடவும் இரட்டிப்பாக 4 மடங்கு 5 மடங்காக உலகில் அமைதியும் மன்னிக்கும் மனப்பான்மையும் அனைவரை விட்டுக் கொடுத்து அனைவரும் சமம் என்ற எண்ணம் அழிந்து கொண்டிருக்கின்றது. அனைத்திற்கு மேலாக ஒரு சிலரிடத்தில் செல்வங்கள் சேர்வதனால் ஏழ்மை நிலை உருவாக்கப்படுகின்றது. யாரும் உருவாக்குவது கிடையாது, அனைத்தும் உருவாக்கப்படுகின்றது. இயற்கையாக ஒன்று வென்றுவிட்டால் இது இயற்கையாகவே மாறிவிடும். இந்த பருவநிலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வாரம் நல்ல வெயில் அடிக்கிறது, அடுத்த வாரம் என்ன செய்யுது, நல்ல மழை பெய்யுது. அதற்கேற்றவாறு அந்த இயற்கை சூழ்நிலையை மாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய பேராசையினால், நம்முடைய சுயலாபத்திற்காக நாம் பிறரை ஏழ்மை நிலைக்கு தள்ளுகின்றோம் என்றால் அதை நாம் தான் மாற்ற வேண்டும். ஏழ்மை நிலை இருப்பவர்களுக்கு உதவி செய்ய அவர்களோடு ஏழ்மையாக அல்ல, எளிமையின் உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். எளிமையின் உள்ளம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஒரு கடைக்கு செல்கின்றோம் அல்லது ஒரு இடத்திற்கு செல்கின்றோம், ஒரு பொருளை வாங்க முற்படுகின்றோம், அந்த பொருளை வாங்க இன்னொருவர் ஆவல் கொள்கின்றார். நமக்கு அது ஒரு அந்த நிலையில் தேவையில்லாமல் இருக்கலாம், அந்த மனிதருக்கு அப்பொழுது அது தேவையுள்ளதாக இருக்கலாம். அந்த தேவையில் உள்ளவருக்கு அவரது தேவை உணர்ந்து நாம் விட்டுக் கொடுக்கின்ற பொழுது நாம் எளிமையின் உள்ளத்தவராக மாறுகின்றோம். ஏனென்றால் அவர் பெற்றுக்கொண்டால் அவருக்கு வாழ்வு, நாம் பெற்றுக்கொண்டால் அது சேமிப்பாக இருக்கின்றது. பெரும்பாலான நேரங்களில் நாம் சேர்த்து வைத்து அல்லது அதிகமாக வாங்கி அல்லது அதிகமாக நுகர்ந்து கொண்டு இது எனக்கு பிற்காலத்தில் பயன்படும் என்று பயன்படாமலே போன பல பொருட்கள் நமது இல்லங்களில் நாம் தூக்கி குப்பையில் போடுவதை பார்த்திருக்கலாம். விளம்பரங்களை பார்க்கின்றோம், அதிரடி தள்ளுபடி, அதிரடி ஆஃபர் என்று நல்ல ஒரு கண்ணுக்கு மெரிட்டான ஒரு விளம்பரங்களை பார்த்து போய் வாங்குகின்றோம். பல வேளைகளில் அதன் பயன்பாடு நமது இல்லங்களுக்கு தேவையற்றதாகவே மாறிவிடுகின்றது. அதை ஒரு இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பதாக இருக்கின்றது. அந்த செயல்களை குறைத்துவிட்டு அந்த மனப்பான்மையை மாற்றிவிட்டு எனக்கு இன்று எது தேவை, எனக்கு அடுத்திருப்பவருக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்று நாம் வாழ்கின்ற பொழுது ஏழ்மையை காண்கின்ற எளிமையின் இறை சமூகமாக நாம் மாறுகின்றோம். இறை அன்புக்குரியவர்களே, இந்த உலகானது அனைவருக்குமானது. ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் நம்பிக்கையற்றவர்களுக்கும் வாழ இறைவன் தந்துள்ள அழகிய உலகு. உயர்வையும் பயணிக்கின்ற பொழுது தாழ்வையும் நாம் எதிர்கொள்ள முற்படுகின்றோம். தாழ்வையும் எதிர்கொண்டாக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் தொடர்ந்து ஓடிக்கொண்டே வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கின்ற பொழுது அவனது உள்ளத்தில் என்னுடைய போராட்டத்தின் விளைவாக நான் வெற்றி பெற்றேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அவன் வெற்றிகளை காண்பான். எப்பொழுது என்னால் சும்மா சர்வசாதாரண வெற்றி கொள்ள முடியும் என்று நாம் எண்ணுகின்றோமோ அப்பொழுது வீழ்ச்சியை சந்திக்கின்றோம்.
ஆனால் அந்த வீழ்ச்சிக்கு நாம் என்ன செய்வது கிடையாது, பொறுப்பேற்பது கிடையாது. இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கின்றார், நன்மைகளை நன்மையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சூழலில் நாம் ஒரு சோதனையை சந்தித்து விட்டால், ஒரு வீழ்ச்சியை சந்தித்து விட்டால் நமது மனம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. மாறாக இறைவன் மீது பழி சுமத்த நாம் தயாராகி விடுகின்றோம். இறைவா, ஏன் எனக்கு நிலைமை, நான் என்ன கொலை செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன், இறைவன் செய்கிறேன், திருப்பலிக்கு வருகின்றேன், ஜெபமாலை சொல்கின்றேன், நீ அனைத்தும் செய்கிறேன், ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று நாம் கூறுகின்றோம். இங்கேயும் அதே பரிசெயர் வரி தந்தவர்கள் எடுத்துக்காட்டாக வருகிறார்கள். நான் மறைநூலை கற்றுள்ளேன், எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கின்றேன், இறைவேண்டல் செய்கிறேன் என்று கூறிவிட்டு என்ன செய்கின்றார்? அவனை போல நான் இல்லை. நம்மை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது நாம் வாழ்வு உயர்கின்றது. எப்பொழுது அடுத்தவர்களை எடுத்துக்காட்டாக நாம் கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் அங்கே வீழ்ச்சி வருகின்றது. ஏழ்மையை பார்க்கின்ற பொழுது ஏழை உள்ளத்தராகவும், உயர்வை பார்க்கின்ற பொழுது அந்த ஏழ்மையின் உள்ளத்தில் நிலைத்திருக்கின்ற பொழுது இறைவன் அருள் புரிகின்றார். அப்பொழுது நாம் அந்த இறை சமூகமாக ஒன்றுபடுகின்றோம். சமூகம் என்றால் என்ன? சமூகம் என்றால் என்ன? திராவிட சமூகமா இல்லையா? சமூகம் தானே. அதனால்தான் இறை சமூகம் எடுக்கிறோம். சமூகம் என்பது பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான வாழ்வியல், பலவிதமான சூழ்நிலை கொண்ட அனைவரும் ஒன்றாக ஒரே எண்ணத்தில் ஒரே கண்ணோட்டத்தில் இணைந்து பயணிப்பது. அவர்களின் எண்ணங்கள், அவர்கள் செயல்பாடுகள், அவர்களுக்கான விருப்பங்கள் வேறுபாடாக இருந்தாலும் இது இந்த தருணத்தில் எனக்கு தேவையானது என்று நாம் பயணிப்பது. எனவே நண்பர்களே, ஏழ்மையை காண்கின்ற எளிமையின் உள்ளத்தோராக ஆள் அழைக்கப்பட்டுள்ளோம். ஏழ்மையை கண்டு எளிமையின் உள்ளத்தோரை வாழ்ந்த இயேசுவின் சீடராக ஆள் அழைக்கப்பட்டுள்ளோம். ஏழ்மையை கண்டு எளிமையான படிப்பினைகளை பின்பற்றுகின்ற திரு அவை உறுப்பினராக வாழ்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம், எளிமையின் உள்ளம் நம்மிடம் உள்ளதா? எளிமையின் இறை சமூகமாக நாம் வாழ்கின்றோமா? மாற முடிகின்றதா? வாழ நாம் முற்படுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒரு செயலை செய்ய எண்ணுவது வாழ்வல்ல, அந்த செயலை செய்வதனால் வருகின்ற பலனை வாழ்வாக அமைகின்றது. எனவே இறைவன் தந்துள்ள அருள் கொடைகளை, வாழ்வியல் விழுமியங்களை நிறைவாக பின்பற்றி அவர் நமக்கு பெற்று தருகின்ற அந்த வழிகாட்டுதலில் தேர்ச்சியில் வாழ்கின்ற பொழுது எளிமையின் சமூகமாக மாறுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எடுத்து நமது விண்ணப்பங்களை எடுத்து வைத்து நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். தலைவர்களுக்கெல்லாம் தலைவராம் எம் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்களின் வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழவும் வேண்டிய சூழலை உருவாக்கவும் தமிழ்நாட்டின் புதிய தலைமையான மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் உள்வாங்கி செயல்பட வேண்டிய அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தருள வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். எளியவராய் வாழ்ந்து காட்டிய எம் இறைவா, எங்கள் பாதுகாவலராம் புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நாங்கள்
பணிகளை செயல்படுத்தவும் ஆன்மீக பாதையில் வழிநடத்தவும் எங்கள் அங்கியங்களில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அன்பு கொண்ட ஓர் எளிமையின் சமூகமாக உருவாக்கும் அருளை தந்திருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவரும் தங்கள் நேரத்தை பயனுள்ள முறையில் பயன்படுத்தவும் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்யவும் சமூக அக்கறை கொண்டவர்களாகவும் வாழ வேண்டிய வரத்தை கொடுத்தள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் தேவைகளை அறிந்து கொண்ட எம் இறைவா, இன்று திருப்பலியில் பங்கேற்று பல்வேறு தேவைகளுக்காக உம்மை நோக்கி மன்றாடுபவர்களுக்கும் பங்கேற்க முடியாமல் வீடுகளில் தவிப்பவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து நிறைவான ஆசிரியை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறுதியை நாம் கவனமாக மன்றாடுவோம். அன்பான இறைவா, இந்த அருமையான மாலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகள் நம்பிக்கையோடு பாதத்தில் எடுத்து வைத்த எளிய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கனிவோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். என் பாதுகாவலர் அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே நாங்கள் நெடுங்காலமாக மன்றாடி கேட்ட எங்கள் விண்ணப்பங்கள், நெடுங்காலமாக நாங்கள் எதிர்கொண்டு வருகின்ற வேதனைகளும், நெடுங்காலமாக எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குழப்பங்களும் எல்லாம் மாறி எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் ஒற்றுமையும் எமது குடும்பங்களிலும் எமது பங்கு சமூகத்திலும் நிலவிட உங்களை இறைச்சி கொண்டாடுகின்றோம். இறைவா, எம் பாதுகாவலரை நம்பி நாங்கள் நவநாட்கள் செய்து வேண்டுதல் வைத்து நம்பி நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் எங்கள் விண்ணப்பங்களையும் கனிவோடு சாய்கிறார்கள். இன்று நாங்கள் மறைகளிலே கேட்டது போல எளிமையான உள்ளம் படைத்தவர்களாக தேவையற்றவற்றை தவிர்த்து தேவையானவற்றை நாங்கள் வைத்திருக்கக்கூடிய உள்ளம் கொண்டவர்களாக வாழ அருள் கூறுகிறார்கள். எமது குடும்பங்களிலேயே இருக்கக்கூடிய ஏழ்மையில் இருந்து நாங்கள் விடப்படவும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் முன்னேற்ற பாதையிலும் வளர்ச்சியின் பாதையிலும் மகிழ்ச்சியின் பாதையிலும் அடியெடுத்து வைத்திட அருள் கூறுகிறார்கள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா நலம் வளமும் நாங்கள் நாட்டோறும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ அருள் கூறுகிறார்கள். எங்களை நோய் நொடிகளில் இருந்தும் பல்வேறு இதழ்களில் இருந்தும் நெருக்கடிகளில் இருந்தும் மன பாரங்களில் இருந்தும் குடி பிரச்சனைகளில் இருந்தும் எங்களை மீட்டு பாதுகாத்தவர்களாக நீர்தாமே எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து வாழ்வின் எல்லா தருணங்களிலும் எங்களை கைவிட்டு விடாமல் அருணைத்து காத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். ஆ
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவரே, தூய மறைநீர்களை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையராது ஒளிவிட்டது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைகளை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர் அந்தோனியாரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிபண்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டல் பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வாழ்ந்துதல் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. Thank you.
ஆண்டவரே, இயற்கையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது வந்து சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டுள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை சாதனையுடன் நன்றாகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவதாக அவர் படைத்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறுகிறார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் இயற்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ளவரையை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கியருட உண்மை கொண்டாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உணவுக்கரிய திருவிழமானீர். இவ்வாறு உன்னுடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் கலப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உணவும் உடையவராக விளங்கச் செய்கிறாக. இவரே எங்களை உமக்கேற்று கவனிக்காக்குவதாக இவ்வாறு வாழ்ந்தவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியை கடலும் தாய்மான மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்ததற்கும் அதை சாட்சி இவருடைய புனித அந்தோனியார் மற்ற புனித நடிகரோடு நாங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தெய்வமாக இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்று உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை எங்களை உம்மோடு உறவாக்கும்படி உலகெல்லாம் அமைதியை தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது அவை சிறப்பாக மடியார்கள் எங்கள் தந்தையிலேயோ எங்கள் ஆயுள் ஆல்பர்ட் ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார்கள்.
நீர் விரும்பியபடி திருமணத்திற்கிட்ட குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தவர்களும் கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் தோழமையில் எல்லா புகழும் மாட்சியும் எங்கள் சுமத்தில் புதியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அளித்தீரே. அதே அமைதியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்துள்ள திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைத்து பெற்றோர், பேர் பெற்றோர்.
திருவிழாவை ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் இணைந்து சிறப்பிக்க நல்ல கால சூழ்நிலை தந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. வழிகாட்டும் என் இறைவா, நாங்கள் இறை திட்டத்தை உணர்ந்து அதற்கேற்ப வாழ எங்களுக்கு வழிகாட்டும் திரு அவையையும் அர்ப்பண உணர்வுடன் பணியாற்றும் நல் உள்ளங்களையும் தந்து அருள் வாழ்வில் நாளும் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி இறைவா, நன்றி. பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ளும் இவ்வேளைகளில் எங்களுக்கு நாளும் தேவையானதை தந்து அமைதியான சூழ்நிலையை தந்து பாதுகாத்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. பிரியமான சகோதரர்களே, நம்முடைய குடும்ப விழாவின் 2வது நாளிலே நம்முடைய இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெயித்தவர் அவர் தந்தை தஜேரி அவர்கள். நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர், ரொம்ப அன்பானவர், எப்போதுமே ரொம்ப சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு மனிதர். இந்த நாளிலே நமக்காக வந்து இந்த திருப்பலி தலைமையேற்று நடத்தி நமக்காக ஜெயித்திருக்கிறார்கள். பங்கு தந்தை சார்பாகவும் இங்கே இருக்கின்ற அருள் தந்தை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கலந்துரையிற்கு நாம் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களை வரவில்லை, அருள் தந்தை வரவில்லை. அப்பொழுது நம்முடைய புதிய குரு ஆஸ்டின் பால் முழுசும் வருகை பங்கு தந்தை அவரை அணுகிய போது நான் வருகின்றேன் என்று ஒரு நல்ல உள்ளத்தோடு இங்கு வந்து ஏழ்மை மற்றும் எளிமை நிலை சமூகமாக மிக அழகான ஒரு நடைமுறை. ஏழ்மை என்றால் எளிமை என்றால் என்ன, நாம் எங்கு செல்வம் சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான சிந்தனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை பங்குகளை பக்கம் மற்றும் துள்ளாத தந்தைய சார்பாக நம்முடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வழிபாட்டை சிறப்பித்த தோமாமுடியும் இதன் ஊர்தல் இளைஞர்கள் பாவல் சபை சிறுவழியக்கம் மரியாதை சபை கத்தோலிக்க சேவா சங்கம் பெண்கள் கத்தோலிக்க சேவா சங்கம் போது அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை பாராட்டுகளை கரவழி எழுப்பி நாம் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல முறையில் வழிபாடுகளை அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். 4ஆம் நாள் புதன்கிழமை சிறப்பிக்கிறார்கள். திருப்பலி முன்னுரை 5ஆம் அன்பியம், ஒளி முன்னுரை 6ஆம் அன்பியம், அன்னைக்கு கொண்டாட்டு பெண்கள் இயக்கம், முதல் வாசகம் முன்னுரை கிறிஸ்துவ மாவட்ட சங்கம், முதல் வாசகம் குடும்ப நல பணிக்குழு, 2ஆம் வாசகம் முன்னுரை பெண்கள் இயக்கம், 2ஆம் வாசகம் கத்தோலிக்க சங்கம், 1-2 கொண்டாட்டுகள் 5வது அன்பியம், 3-4 கொண்டாட்டுகள் 6வது அன்பியம், 5வது கொண்டாட்டு குடும்ப நல பணிக்குழு, நன்றி கொண்டாட்டு கிறிஸ்துவ மாவட்ட சங்கம், ஆபத்து பெண்கள் இயக்கம், அஞ்சலி 5 மற்றும் 6வது அன்பியம். உங்களுடைய வழிபாட்டு குறிப்புகளை வழிபாட்டு குறிப்பிடத்தில் பெற்றுக்கொள்ளவும், அதே போல திருப்பலி முடிந்தவுடனே யாரையெல்லாம் வாசிக்கின்றாலும் அவர்களிலிருந்து வழிபாட்டு குழுவோடு இணைந்து பயிற்சி பெற்று செல்லுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த நாள் சிற்றுண்டியை நமக்கு வழங்குகின்ற உணவரங்கை சார்ந்த திரு ஜான் கென்னடி, திருமதி ரோஸ்லெட் குடும்பத்தார்
நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம். வீராண மக்களில் வீர அலங்காரம் அன்பளிப்பு வழங்கிய திரு கிருஷ்ணராஜ், திருமதி புஷ்பகலா, செல்வத்தோடு குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இருவருக்குமே கணவர்களுக்கு நம்ம தெரிவித்துக் கொள்வோம். திருமணி முடிந்தவுடனே அன்பிய ஒருவனைய பொதுக்கூட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதற்கு முன்பாக உங்களுக்கு உணவு வழங்கப்படும். அப்படிதாங்க. ஏன்னா 10 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது, கஷ்டம். 10 மணி வரைக்கும் நிறைய பேருக்கு சுகர் பிபி பேஷண்ட் இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால திருப்பள்ளி முடிந்த உடனே தயவு செய்து உணவு இருக்கணும். சரிங்களா? அங்கே கதை பேசிட்டு இருக்க வேண்டாம். அதுக்குள்ள உணவு வரும்போது நீங்கள் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பேசி சாப்பிடாங்க. சரிங்களா? நம்ம எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு நம்முடைய கலை நிகழ்ச்சிகளை நம்ம ஆரம்பிக்கலாம். நம்முடைய பொதுக்கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். அதனால நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் மிக விரைவாக உணவு இருந்ததால் நம்ம 10 நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஒரு 10 மணிக்குள்ளாக எல்லா விஷயங்களையும் காரியங்களையும் முடிக்கலாம். சரிங்களா? அதனால தயவு செய்து திருப்பணி முடிந்தவங்க எல்லாமே நடந்து போக அங்கே போய் உணவு விட்டு உடனடியாக நம்முடைய அந்நிய பொதுக்கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு உங்களை நான் அப்போது கேட்டுக்கொள்கிறேன். மருதந்தோடு இறை மக்களாகிய உங்களை இந்த திருவிழா திருப்பலி வழியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கோவில் வளாகத்தை அடைந்தபோது மாற்றங்களையும் முன்னேற்றம் அடைந்திருப்பதையும் பார்க்க முடிந்தது. படிப்படியான வளர்ச்சியை அடைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த பங்கு சமூகம் வளர வேண்டும். உங்களது பங்கு தந்தை அருள் தந்தை அலெக்ஸ் சூம் ஸ்டார் சபையை சார்ந்தவர். 4 ஆண்டுகள் இந்த பங்கு தளத்திலே இந்த சபையிலிருந்து அருள் தந்தையர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர்களது இந்த 4 ஆண்டைய அனுபவம் குளித்துறை மறை மாவட்டத்தில் எத்தகைய ஒரு பணி நடைபெறுகின்றது, அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்ற ஒரு அனுபவத்தை உங்கள் வாயிலாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இந்த அனுபவத்தை மறக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த அருள் தந்தையர்கள் இந்த சபை நமக்கு புதிதாக இருந்தாலும் நல்ல விதத்திலே பணியாற்றக்கூடியவர்கள். நேற்று உங்களுக்கு திருப்பலி ஆற்றிய அருள் தந்தை ஜோ முதலில் நான் படிக்கும்போது என்னோடு படித்தவர். நல்ல நண்பர்களாக இருந்தோம். இந்த அருள் தந்தைகளில் நமது மறை மாவட்டத்தில் குருக்களுடைய பற்றாக்குறை நிலவிய போது இந்த சபை நமக்கு உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றது. ஆகவே இந்த அருள் தந்தைகளை நாம் எப்பொழுதும் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் செல்லும் இடத்தில் அவர்களது பணி சிறக்க நான் வாழ்த்துகிறேன். நமது பங்கு சமூகமும் தொடர்ந்து வளர்ச்சியின் பாதையிலும், குறிப்பாக நான் இருந்தபோதே ஏழைகளுக்கான பல நலத்திட்டங்களை திட்டமிட்டு தீட்டி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பணிகள் படிப்பிற்காக, திருமணத்திற்காக, வீடு கட்டுவதற்காக, மூத்தோர்களுக்காக, நோயாளிகளுக்காக, தனிமையில் இருப்பதற்காக என்று நாம் நினைத்தால் பல வகைகளிலே நாம் சிறுக சிறுக சேமிக்கின்ற காசை வீணாக செலவழிக்காமல்
நமது பங்கு சமூகத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஏழ்மையிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியோடு நிறைவோடு எல்லோரும் வாழவும் ஒன்றித்திருக்கவும் நமது அழிந்த பார்வையும் திட்டமிட்ட செயல்பாடும் அவசியம். இன்னும் நான் பார்க்கின்ற போது இந்த காலத்திலே இப்பொழுது அந்த மக்களாட்சி தன்மை இந்த பங்கு சமூகத்தில் பங்கை வழிநடத்துகின்ற தலைமை மாறி மாறி வந்திருப்பதை பார்க்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் மக்களாட்சி சமூகத்தில் மக்கள் மாறி மாறி வர வேண்டும். ஒவ்வொருவரும் நல்ல விதத்திலே பங்கிலே ஈடுபாட்டோடு சிறப்பான காரியங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த விதத்திலே என்னுடைய பணி ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருந்தது என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். தொடர்ந்து மருதங்களோட பங்கு வளர்கிறது என்றால் எங்கிருந்தாலும் அதை கேட்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பங்கு சமூகம் நல்ல முறையில் வாழ்ந்திட எனது ஆசையை கூறி உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்து இறுதி கொண்டாட்டத்திற்காக எழுந்திருக்க உங்களை அழைக்கின்றேன். கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், இறைவன் துணை நிற்கின்றார். பிரியமான சகோதர சகோதரர்களே, நாளை மாலை 5:45 ஜெப மாலை, புகழ் மாலை 6:30 மணிக்கு திருப்பலி. நாளை திருப்பலி தலைமையேற்று நடத்துகின்றவர் அருள்தந்தை சகோதரதாஸ் திருத்தல் அதிபர் புனித அந்தோனியார் திருத்தலர் விட்டுவிட்டி. மறைமுறை நமக்காக வழங்குவதில் இருக்கின்றவர் அருள்தந்தை அருள் கணேஷ் நம்மை மைந்தர். அதேபோல இரவு 8:30 மணிக்கு காப்புக்காடு விவி ஆர்ட்ஸ் கிளப் வழங்கும் மகாராணி எஸ்தர் விவிலியன் நாடகம் நடைபெறுவதற்காக எல்லாரும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I'm
எங்கள்